நெக்ஸ்ட் பாக்ஸில் டூ யூ நோன்னு போட்டிருக்கு, என்னென்னு பார்ப்போம். The particles formed on burning the fossil fuels are very dangerous. These small particles can exist in the air for indefinite period of time, up to several weeks, and can travel for miles. The particles, sometimes smaller than 10 microns in diameter, can reach deep within the lungs. Particles that are smaller than this can enter the bloodstream, irritating the lungs and carry them toxic substance such as heavy metals and pollutants. Those affected by these particulates could be afflicted with fatal asthma attack and other serious pulmonary diseases. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது எரிய வைக்கிறது, ஏன்னா இது எரிய வைக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா ரொம்ப காலத்துக்கு அது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அதிக வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது அட்மாஸ்பியர்லேயே அந்த பார்ட்டிகல்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுவும் பல மைல் தூரமாக இது சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பார்ட்டிகல்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 மைக்ரோன்ஸுக்கு கீழே இருக்குது டயமீட்டர். அப்போனா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஈஸியாக நம்ம சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லங்ஸுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போய் இது அப்படியே பார்ட்டிக்கிள் பதியறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போகுது, நம்ம லங்ஸை இரிட்டேட் பண்ணுது. அப்புறம் இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது, இந்த பொல்யூட் பண்ணுற ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸில். அது நம்மளோட லங்ஸ் எல்லாம் பாதித்து நமக்கு ஆஸ்மா அட்டாக், சீரியஸான ஆஸ்மா அட்டாக்கும் சீரியஸான லங்ஸ் ப்ராப்ளமும் டிசீஸஸும் நமக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் டெல்லி எல்லாம் பார்க்கலாம், டெல்லி, பெங்களூரு இந்த மாதிரி ஏரியாலாம் பார்க்கலாக்கா உங்களுக்கு சுவாசிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மூஞ்ச மறைச்சிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு, கிளினிக்ஸ் எல்லாமே வருது. எதுக்குனாக்கா என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் இந்த ஏர் பொல்யூஷன் பெரிய டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் இந்த ஏர் பொல்யூஷன்ஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. இது மூலமாக மக்கள் பெரிய லெவலில் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்களே தவிர யாரும் ஹெல்த்தியாக இருக்கிறதில்ல. இது எல்லாமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். தென் industrial societies need huge amount of energy to run their homes, vehicles and factories. More than 80% of the energy comes from burning coal, oil and natural gas. These are called fossil fuels because they formed from the remains of the plants and tiny sea creatures that lived on the earth many million of the earth ago. They include fuels made from oil such as petrol, diesel and fuel and jet planes. இப்போ நம்ம உலகத்தில் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும், அது ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், இல்லை வீடுகளாகட்டும், இல்லை வெஹிக்கிள் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் நமக்கு எனர்ஜி தேவைப்படுது. இதெல்லாம்